இன்றைக்கி மதுரை ஸ்டைல் சிக்கன் சுக்கா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் கழுவி வச்சுருக்க சிக்கனை போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சிக்கனில் இருக்க தண்ணி எல்லாமே தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த தண்ணியை விட்டுட்டு சிக்கனை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. மறுபடியும் இன்னொரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு, ஒரு கை கருவேப்பிலை போட்டுட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்ச வெள்ளைப்பூண்டையும் சேர்த்துக்குங்க. அதோட இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஏன்னா அடி பிடிக்கும். இந்த டைமில் நீங்கள் உப்பு போட்டுக்கிட்டாலும் ஓகே. இது கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பெப்பர், சீரகத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள் இதெல்லாம் போட்டுட்டு காரத்துக்கு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் நல்லா கிண்டி விட்டுட்டு எடுத்து வச்சுருந்த சிக்கனையும் இதோடு சேர்ந்து ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கடைசியாக அரை லெமன் புழிஞ்சு விட்டுறணும். இதில் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்ல மொறு மொறுன்னு சிக்கன்